தேவா குருவர் மனம் வாழ்பவா குறிஞ்சிநாடா திருவாடா சிவசக்தி மைந்தா ஒரு நாள் மரபாதார் உண்மை என்பேன் ஒளி வீசி களியாட்டமாடும் தோழா பெருவாழ்வு தந்தரலும் ஈசா நேசா வள்ளியனை கண்பாறை தனகை வாசா கற்றவரிடத்திலும் இனி மகனாய் பெற்றவரிடத்திலும் நான் பேரு புகழும் எடுப்பதற்கு காரணமாயிருந்த அந்த பாலமுருகனை பணிந்துவிட்டு பின்பு நம் பணியை தொடரலாம். காவிய கதாநாயகி அந்த கந்தனின் தாயவளை தூயவளை இச்செய்யவள் பாடி பதம் பெற வேண்டும். எப்படி தெரியுமா?
பொங்கலை பார்த்தா பொங்கலை பார்த்தா பொங்கலை பார்த்தா பொங்கலை பார்த்தா பொங்கலை பார்த்தா இந்த குறுநிலத்தை ஆண்டு வந்து கொண்டிருக்கிற நம்பித்தலைவனுடைய தந்தை தாயப்பெற நங்கை மோகினி தந்தைக்கு 7 ஆண் குழந்தைகள் இருந்த போதிலும் ஒரு பெண் குழந்தை இன்னும் சின்னதா மனசுக்குள்ள ஏக்கம். உங்க அப்பாவுக்கு இல்லம்மா, எல்லா அப்பாவுக்குமே அந்த ஏக்கம் வரும். இது எல்லார் வீட்லயுமே இருக்கக்கூடிய ஏக்கம் தானே. ஒரு வீட்டுல வரிசையா ஆம்பளை பிள்ளையாவே பிறந்துகிட்டே இருந்தா அந்த வீட்டுல ஒரு ஏக்கம், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. ஆசைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை நினைப்பாங்க, ஒரு பொம்பளை பிள்ளை தான் நடக்குமே அப்படின்னு தோணும். அதுவே பொம்பளை பிள்ளை வரிசையா பிறந்துகிட்டே இருந்தா ஆஸ்திக்காக ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும், ஆஸ்திக்காக ஒரு ஆம்பளை பிள்ளை நல்லா இருக்குமேப்பா அப்படின்னு தோணும். ஏன்னா இது உலக இயல்பான விஷயம். அது மாதிரிதான் பிறந்தது 7மே ஆண் குழந்தைகளா பிறந்த காரணத்தினால ஒரு பெண் குழந்தைகளே ஏக்கப்பட்ட எங்க அப்பா முருகப்பெருமானை வணங்க முருகப்பெருமானுடைய அருளால வள்ளி கொடிகளுக்கு இடையில் கடந்து எடுத்து வளர்த்து இதனால் வரைக்கும் எந்த குறையும் இல்லாம எங்க அப்பா என்னை வளர்த்துட்டு தெரியுது பார்த்தாலே பார்த்தா தெரியுது. இன்னைக்கு தானே என்னை பாக்குறீங்க, பார்த்தோன்னே எப்படி தெரியும் எந்த குறையும் இல்லாம வளர்த்துருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? போயிருக்கேன்பா. எப்படி இருக்கும் அழகா சிலை அப்படியே 20,000 முடிஞ்சிச்சு. மென்னும் அப்படியே அவ்வளவு நகையை போட்டு வந்திருக்கீங்க மீனாட்சி அம்மன். சும்மாவா? சிலை மாதிரியே இருக்கீங்க. நகைக்கு மட்டும் தனியா 30,000 ரூபாய், ட்ரெஸ் எடுத்தது 20,000 ரூபாய். ரேட்டு ஓவரா போயிடுச்சு. உண்மைதான், அது வருஷத்துக்கே 1 லட்சம் ரூபாய் போயிடும் போல இருக்கு ட்ரெஸ்ஸுக்கு நகைக்கு எல்லாத்துக்கும். ஆமா. குளத்தூரை சேர்ந்த பி வைரவன் BA நாடக அமைப்பாளர் என்பவர் அவர்கள் எனக்காக 100 ரூபாய் பாடியிருக்கிறார்கள். குளத்தூரை சேர்ந்த பி வைரவன் BA நாடக அமைப்பாளர் அவர்கள் எனக்காக 100 ரூபாய் பாடியிருக்கிறார். அவருக்கு நன்றி, என்று வணக்கம். அப்படிலாம் எந்த குறையும் இல்லாம வளர்த்த எங்க அப்பா நான் எந்த குறையும் வச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதனால இன்னைக்கு மிகப்பெரிய பொறுப்பு அப்பா என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. என்ன பருப்புமா? பாசி பருப்பு, தோரம் பருப்பு, உளுந்த பருப்பு. என்ன உள்ள கடை போட்டிருக்கீங்களா? நீங்க பார்த்தா எப்படி தெரியும்? வள்ளி மாதிரி தெரியுதா இல்ல மளிகை சாமான் விக்கிற புள்ள மாதிரி தெரியுதா? உள்ள கடை போட்டிருக்கீங்களா? இல்லப்பா, பொறுப்பு. அண்ணே இத கொஞ்சம் வாணிங்க. கண்ணு தெரியாது, காது கேட்காது, இதுக்கெல்லாம் முடி கொண்டு உட்கார வச்சுக்கிட்டு என்ன நிமிஷம். பொறுப்பு பொறுப்பு. இப்ப கேக்குதுமா? அம்மா இப்ப கேட்டுச்சு. ஐயா அண்ணே ஊர்ல வம்ப கட்டி விட்டு போல. இப்ப கேட்டுச்சு. பருப்பு தானே. பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பு அப்பா என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. காவலுக்கு போகணும் அப்படிங்கிற பொறுப்பு. நான் மட்டும் தான் காவலுக்கு போறேனா இல்ல வேற யாரும் சேர்ந்து வர்றாங்களா அப்படிங்கறதுலாம் எனக்கு தெரியல. அது ஆட்களை சந்திச்சாதான் யார் எங்க வராங்க வரல அப்படிங்கிற விஷயத்த நான் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னால காவலுக்கு போகணும். காவலுக்குலாம் போறதுக்கு முன்னாடி மனசுல இருக்கிற ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன். நான் ஒருத்தரை காதலிக்கிறேன், அவரையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். என்ன சொல்ற? நான் ஒருத்தரை காதலிக்கிறேன், அவரையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். யாருமா அந்த ஒருத்தவரு? எப்படி ஊருக்குள்ள உதவாங்க வைக்காம விட மாட்டான் போல இருக்கு. நல்லா இருப்பானே அந்த மைக்க வச்சிருந்தேன். அப்படி பேசணும்னு தோணுச்சு, இந்த மைக்ல கூட பேசு. தயவு செஞ்சு அந்த மைக்கில் நீ பேசாத. ஏன்னா அது பேஸ் மைக்கு, சாதாரணமா பேசுனாலே வெளியில வேற மாதிரி கேட்கும். இதுல நீ ஒருத்தவர் அப்படிங்கிறது வெளியில வேற மாதிரி கேட்டுருச்சுன்னா தப்பா போயிடும்.
நல்லா இருப்பா, அதை வச்சிருந்தேன். பிரச்சனையை கிளப்பி விடுறாத. என்கிட்ட பிரச்சனை கிளப்பறதுல இருக்க முடிய பண்ண போறேன். ஆமா, அதனால காதலிக்கிறேன். யாரை காதலிக்கிறேன்னு தெரியுமா? சொன்னாதானே தெரியும். யாரை காதலிக்கிறேன், யாரை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி அவர் மனசுக்குள்ள எப்படிலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அவர் யார் அப்படிங்கிற விஷயத்த உங்கள்கிட்ட நான் சொல்லுவேன். செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே, செவ்வந்தி பொண்ணுக்கு சிங்கார கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு வாரே, மஞ்சள் சாடியும் குங்குமமும் தாரே. செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே, ஜாதி பெண்ணுக்கு மழவாழை பெண்ணுக்கு அழகான மாலை கொண்டு வாரே, மஞ்சள் தாலியும் குங்குமமும் தாரே. செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே. காரணத்தை நாடறியே செம்மீனே செம்மீனே நீ வழங்கும் பூமுடிக்க பூந்தலும் ஆனதிலே உணவிரலால் பொட்டு வைக்க நெற்றி உள்ளே பாடுதற்கே இருவரும் மலர்ந்தாடும் சேர்ந்ததை பார்த்து இடைவெளி இல்லாமல் போனது காத்து பூத்தெடுத்தும் யாத்தெடுத்தும் ஓயாது நானும் கொண்ட போதும் ஓயாது நானும் கொண்ட போதும் செம்மீனே செம்மீனே உன்கிட்ட சொன்னேனே அழகாதி பெண்ணுக்கு மலர்வாழை கண்ணுக்கு அழகான மாலை கொண்டு வந்தாரே, மஞ்சள் தாலியும் குங்குமமும் தாரே. அப்படியெல்லாம் அவரை மனசு யாரும் தெரியல. ஒருத்தவங்க கை தட்டினா நன்றி நன்றி இடணும். தெருல தந்த லைட் வெளிச்சத்துல ஒன்றும் தெரியல. அதனால கோச்சுக்கிறாரியே, நன்றி நன்றி இடணும். வணக்கம். ஆமா, நல்லா இருந்துச்சாக்கா. அப்ப கை தட்டலாம்லக்கா. ஏக்கா ஏக்கா இவ்வளவு பாதுகாப்பா உள்ள உட்காந்துருக்கீங்க, என் கொஞ்சம் கை தட்டினா என்னக்கா? வழியில உட்காந்தா தட்ட முடியாது. சரிக்கா, ரொம்ப நன்றி. எல்லாம் தட்ட முடியாம உட்காந்துருக்கா, கையை கேட்டுக்காது. ஆமா, இப்ப தெரிஞ்சிருக்கு நான் யார காதலிக்கிறேன் அப்படிங்கிற விஷயம். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்காது. எனக்கு ஒரு ஆளுக்கு தெரியும். அதுதான் அப்ப வேணுங்கிறது. அதுக்கு மக யாரக்கா? உனக்கு தானே தெரியல. ஆமா, எனக்கு தெரியும். ஆமா, ஏம்மா? அரிசியை நாங்க தானே போறோம். அதனால அவருக்கு மட்டும் தெரியும் நான் யார காதலிக்கிறேன் அப்படிங்கிற விஷயம். ஆமா, யார காதலிக்க தெரியுமாப்பா? அம்மா அதை பாட்டு பாடியில சொல்லிட்டியால ஆள? இல்லையே, பாட்டுல நான் பேர்லாம் சொல்லவே இல்லையே. பாட்டு மட்டும் தானே பாடினேன். இல்லையேப்பா. எனக்கு ஒரு ஆளுக்கு தான் புரியும். சரிக்கா, எப்படி யாரு? இப்போ நாங்கெல்லாம் மீன் கேட்டோம்னா காரைக்குள்ள கொண்டாந்து கொடுக்கவே மாட்டாப்ல. நீ கேட்டா வேகமா பைக்கில் கொண்டாந்து வேகமா கொடுப்பாப்ல. சூட மீனா சென்னகர் மீன். புரியல, மீனுக்கும் நான் காதலிக்கிறவருக்கு என்ன சம்பந்தம்? புரியல. இந்த சென்னகர் மீன் இருப்பார்ல, அவர் தானே காதலிக்கிறது. சரி, அவரதான் காதலிக்கிறேன்னு எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? செம்மீனே செம்மீனேன்னு பாடிட்டில்ல, உரி உரி. எப்படி நீங்க ஆரம்பத்துல இருந்து இப்படி சொன்னா இடையில இந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சா? இடையில தான் தருமை கூட சேர்ந்து
அப்பா செம்மீனே செம்மீனா செம்மீன் விக்கிறவரை காதலிக்கல. அப்ப அந்த முதலாளியா? ஆக மட்டும் நான் யார காதலிக்கிறேங்கிறத சொல்ல விட மாட்டீங்க. நீங்க யார காதலிக்கிறேன் தெரியுமா? அன்றாட தெய்வமாக வணங்கக்கூடிய பெருமான் முருகனுக்கு. அந்த கந்தனை கடம்பனை அந்த கார்த்திகேயன அவனதான் காதலிக்கிறேன். ஆமா, அவர் எப்ப வருவார் நானும் காத்துக்கிட்டே இருக்கேன். இப்போதைக்கு வர மாதிரி தெரியல. அன்னைக்கமா விடியறதுக்குள்ள வந்துருவான்னு நினைக்கிறேன். இருக்கிற நிலைமையை பார்த்தா கொஞ்சம் சீக்கிரமே வெளியில அனுப்பிடலாம் போல இருக்கு. முருகப்பெருமானை தேடி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல அவருடைய வருகைக்காக நான் எப்படிதான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த உங்கள்கிட்ட சொல்றேன். வாச கருவேப்பிலையே ஏமாமை பெற்ற மல்லிகையே ஊட குளிர் காத்து ஊசி குத்துற போது ஒன்ன நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு. கருவேப்பிலையே ஏமாவை பெற்ற மல்லிகையே குளிர் காத்து குளிர் காத்து சேலகட்டி நடக்கிற பெண்ணா உலக அதிசயத்தில் எப்படி ஓட்டினா இளவு சேலகட்டி நடக்கிற பெண்ணா உலக அதிசயத்தில் இப்படி ஓட்டினா அது வேணா விட்டுடி அட்டி உந்தன் சேல இருந்தா கட்டிக்கடி இப்போதே அம்மாவா நீயானா ஏற்பாடு என்னாலும் ஐயா
குளிர் காத்து அது ஊசி குத்துற போது குளிர் காத்து ஊசி குத்துற போது உன்னை நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு தான கந்தன தானா அட தான கந்தன தானா அட தான கந்தன தானா அப்படிலாம் கண்டு 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 கண்டிதான் வணக்கம் அப்படிலாம் நான் முருகப்பெருமான மனசுக்குள்ள நினைச்சேன் ஆமா வாங்க அருமை அம்மா ஈஸ்வரி அம்மா அவர்கள் எனக்கு ஐம்பற்றும் அன்பளிப்பு வழங்கி சகோதரிகளுக்கு நன்றி எனது வணக்கம் அருமை அம்மா அவர்களுக்கு எனது சார்பாக நான் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாக நன்றி நன்றி எடுத்த வணக்கம் அவன் மட்டும் தான் தரணும் இல்லை அக்கா யார் இருந்தாலும் உணர்ந்து கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பத்திரமா வச்சுக்குவேன் காசை ஆமா அப்படிலாம் முருகப்பெருமான மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இப்படிலாம் நினைச்சுக்கிறது என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் கிடையாது நான் மட்டும்தான் அவரை காதலிக்கிறேனே தவிர அவர் என்னைய காதலிக்கிறாரோ என்ன அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியாது ஒருதலை காதலா ஒரு வகையான ஒருதலை காதல் தான் இது எப்ப இருதலை காதலா மாறுமே தெரியல நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணப்பட்ட காதல் என்னுடைய காதல் கிடையவே கிடையாது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் மோசமானது இல்லைன்னு சொல்ல வந்த வேலைக்கு உன் காதலை பத்தி நீ பேசிக்கிறீங்கன்னு நினைச்சிட்டேன் நான் ஏன் காதலை பத்தி சொல்றேன் புனிதமானது தெய்வீகமானது அப்பேற்பட்ட காதல் அந்த காதலுக்காக இந்த இடத்துல போய் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத சொல்றேன் பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பொத்தி வச்ச வெக்கத்தை விட்டு பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பொத்தி வச்ச வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே மாமி பேரை சொல்லி சொல்லி நாளானதே ரொம்ப நாளானதே கொட்டி வச்ச மல்லிகை மொட்டு கொட்டி வச்ச வெக்கத்தை விட்டு கொட்டி வச்ச மல்லிகை மொட்டு கொட்டி வச்ச வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானரே மாமன் பேரை சொல்லி சொல்லி நாளானரே ரொம்ப நாளானரே பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பொத்தி வச்ச வெக்கத்தை விட்டு தாலி செய்ய நேற்று சொல்லி இருக்கு தாலி செய்ய நேற்று சொல்லி இருக்கு அடி சாயும் நேரமா அடி சாயும் நேரமா